வெல்கம் டு நைனா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் சூப்பு. தேவையான பொருட்கள்: ஆட்டுக்கால் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணி, அதாவது அரிசி கழுவின தண்ணியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது மிளகு 1 ஸ்பூன் இடித்து வச்சுக்கோங்க, சீரகம் 1 ஸ்பூன் இடித்து வச்சுக்கோங்க, பூண்டு 10 பல் இடித்து வச்சுக்கோங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி. செய்முறை: முதல்ல ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வெட்டி வச்ச ஆட்டுக்கால், சிறிதளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு இறக்கி வைங்க. இறக்கி வச்சதை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் அந்த அரிசி கழுவுன தண்ணியை அதில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் மிளகு, இடித்த சீரகம், இடித்த பூண்டு, சின்ன வெங்காயம் இடித்தது, மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ அந்த கரண்டியை விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சு அந்த எலும்பு, அதில் இருந்த சூப்பு தண்ணி எல்லாத்தையும் இந்த குக்கரில் ஊற்றி விடுங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு விசில் வந்ததும் இறக்குனா போதும். இப்போது குக்கரை மூடியை திறந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போடுங்க. 1 கொத்து கருவேப்பிலை, மல்லித்தழை, இது எல்லாத்தையும் கிள்ளி அதில் போட்டு ஒரு கரண்டி விட்டு நல்லா கிண்டு. இப்போது சுவையான ஆட்டுக்கால் சூப்பு தயார். இந்த சூப்பை நீங்கள் எல்லோரும், நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லோரும் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த மீதி உள்ள எலும்பு கொஞ்சம் சூப்பு இதை வச்சு அருமையான ஆட்டுக்கால் குழம்பு வைக்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.